இன்னைக்கு கொற்ற மலையில வெளியூர்லேருந்து ஹோண்டா பிஆர்வி காரில் ஸ்டேரிங் கிராஸ் இருக்கு, சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கஸ்டமர் கொண்டு வந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் போகலான்னு காரை ஓட்டி பார்த்தப்ப ஸ்டேரிங் ரைட் சைடு இறங்கி இருந்துச்சு. ஸ்டேரிங்கை நேராக வச்சாலே கார் லெஃப்ட் சைடு ஒதுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஸ்டேரிங் ஓவர் டைட்டாகவும் இருந்துச்சு. நான் காரை கடைக்குள்ளே கொண்டு வந்ததும் 4 வீலுக்கும் சென்சார் டார்கெட் எல்லாம் மாட்டி முடிச்சு வேலையை ஆரம்பித்தேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த காருக்கு 4 புது அப்போலோ டயர் போட்டு வீல் அலைன்மெண்ட் பார்த்து சரியாக வரலன்னு தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ரன் அவுட்டை முடிச்சுட்டு கேசர் ப்ராசஸ்க்காக ஸ்டேரிங்கை லெஃப்ட் ரைட்டுன்னு மெல்லமாக திருப்பி கடைசியாக நேராக வைக்கிறப்ப காரோட பழைய ரீடிங் வந்துச்சு. அதில் டோ ரீடிங் பெருசாக மாறல, ஆனால் ஸ்டேரிங் மட்டும் ரைட் சைடு நல்லா இறங்கி இருந்துச்சு. நான் ஸ்டேரிங்கை ரொம்ப கவனமாக ஸ்டடி பண்ணி அதை நகராமல் இருக்க ஸ்டேரிங்கை லாக் பண்ணேன். பிறகு கார் இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த காருக்கு இன்ஜின் ஆனில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மாதிரி இந்த டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக என்ட்ராய்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். வழக்கம் போல் ஒரு பக்கம் என்ட்ராய்டை பிடிச்சிக்கிட்டு மறுபக்கம் என்ட்ராய்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபைனலாக 2 பக்கமும் வேலையை முடிச்சு நட்டை டைட் பண்ணிட்டேன். இப்போ ரீடிங் ஓகே ஆகிடுச்சு. நான் சென்சார் டார்கெட்டை எல்லாம் கழட்டிட்டு காரை டெஸ்ட் போகலான்னு முடிவு பண்ணி காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு ஓட்டி பார்க்குறப்ப ஸ்டேரிங் ஸ்டெடியாகவும் அதே நேரத்தில் எந்த பக்கமும் கார் ஒதுங்காமல் நேராக போச்சு. அதோட ஸ்டேரிங் ரொம்ப ஃப்ரீயாகவும் இருந்துச்சு. கஸ்டமர் காரை ஓட்டி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.